உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 12:2, உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன். தேவன் அப்படிதான் சொல்றாங்க, உங்க பெயரை பெருமைப்படுத்துவேன்றாங்க. என்னங்க, அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க, என் மானம் போச்சு. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? திரும்ப எப்படி அந்த இடத்துக்கு நான் போகிறது? எப்படி நான் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறது? கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டு போனீங்க, அத்தனை பேர் முன்னாடி தேவன் உங்களை உயர்த்தி வைப்பேன்னு சொல்கிறாங்க. உங்களை பெரிய ஆளாக்குவேன், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களை உயர்த்துவார், உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாருங்க, உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறார். நீங்கள் அசிங்கப்பட்ட இடத்துல போய் நின்று பாருங்க. போய் தான் பாருங்களேன். இன்னைக்கு தேவன் தான் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாருல்ல, போய் நின்று பாருங்கள் எந்த அளவு உங்கள் பேர் இருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்கள் பேரை உயர்த்துவாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பேர் கெட்டு போச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்களை உயர்த்தி வைப்பார். எரிகோ ரோட்டில் சகேயுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, நல்ல அவங்க டாக்ஸ் கலெக்டரு, இந்த வரி அந்த வரின்னு எல்லா வரியும் மக்கள் மேலே போட்டு பணத்தை பிடுங்கினார், அநியாயமாக பணத்தை பிடுங்கினார். யாருக்கும் அவரை பிடிக்கல, யாரும் அவன் பக்கத்தில் போய் நிற்க கூட பிடிக்கல, விரும்பலை. எரிகோ ரோட்டில் கூட தனியாக தான் நின்னான் சகேயு. காட்டுத்தி மரத்தில் ஏறி தான் நின்றுட்டு இருந்தான். யாரும் அவனை எட்டி கூட பார்க்கல, அசட்டை பண்ணாங்க அவனை. ஏசு என்ன பண்ணார்? நேராக சகேயு கிட்ட தான் நின்னார். பப்ளிக்கு சுத்தமாக பிடிக்கல, பொதுமக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, இவங்கிட்ட போய் பேசுகிறாரு இவர். உங்கள் பேர் கெட்டு போச்சுன்னு உங்ககிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே, உங்களை தள்ளி ஒதுக்கி வைக்கிறாங்களே. ஆனால் இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்பாருங்க. பப்ளிக்கு பிடிக்கல, பொதுமக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தள்ளி போக மாட்டார், உங்கள் பக்கத்தில் தான் நிற்பார். அவர் தான் நம்ம இயேசு. உங்களோடு நின்றுவார். ஏன் அவர் நின்னாருன்னா என்ன ஆகும்? நம்ம பேர் அப்படியே பெருமை அடையும். அதனால தான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாருங்க. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவதற்காகவே இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்படியே பெருமைப்படுத்திட்டு போயிடுவார். சகேயு பக்கத்தில் போய் நின்னார், வீட்டுக்கு போனார், அவனை மாற்றினார். சகேயு என்ன பண்ணா? இயேசு போனோடனே 4 மடங்கு திருப்பி கொடுத்தான். யாரெல்லாம் ஏமாத்தினானோ, ஏமாற்றி வரி என்ற பேரில், டாக்ஸுன்னு பேரில் எத்தனை பேர்கிட்ட பணம் பிடுங்கினானோ அத்தனை பேருக்கும் 4 மடங்கு திருப்பி கொடுத்தான். அவர் தான் அப்படி தான் இயேசு பண்ணுவார். உங்கள் பேரை கரெக்ட் பண்ணிடுவார், பெருமைப்படுத்துவார், உயர்த்தி வைப்பார், பெரிய ஆளாக்குவார். பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க பேர் கெட்டு போச்சு, என் மானத்தை வாங்கிட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் உங்கள் பசங்க, உங்கள் பிள்ளைங்க பேரை நீங்கள் பெருமைப்படுத்த போகிறீங்க. அதற்காக தான் உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்குறீங்க. அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்க பேரை இன்னைக்கு பெருமைப்படுத்துவீங்க, உயர்த்துவீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக, சாமி பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம், அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்.
அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி. ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோமப்பா. ப்ளீஸ்ப்பா 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. இங்கேயே தங்குவீங்க உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.